கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். அப்படி எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, இந்த வேலையில் கர்த்தரை முன்பாக வைங்க. உங்கள் பிரச்சனைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நெருக்கத்தில் நீங்கள் கூப்பிடுகிற பொழுது, கர்த்தரை நோக்கி உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பயபக்தியோடு கூப்பிடுகிற பொழுது, அவர் உங்களை தப்புவிப்பது மாத்திரமல்ல, இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்தும் உங்களுக்கு உத்தரவு அருளுவார். அது மாதிரி யாரும் மனுஷங்க செய்ய முடியாது. மனுஷங்க நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. மனுஷர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு பாத்திரவான்கள் அல்ல. மனுஷனுடைய முகத்தை பார்க்க வேணாம், வெட்கப்பட்டு போனால், துக்கப்பட வேணாம், வேதனைப்பட வேணாம், சஞ்சலப்பட வேணாம், அழுக வேணாம், துயரப்பட வேணாம், படுத்து கிடக்க வேணாம். எழுந்து நில்லுங்க, முழங்காலில் நில்லுங்க, கர்த்தரை பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் கூப்பிடுங்க. இப்போ உங்கள் பிரச்சனையை கர்த்தர் விடுவிப்பார். இப்பொழுது இருக்கிற நெருக்கடியை ஆசீர்வாதமான காரியமாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை.